ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் காலை ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். ஆங்காங்கே நம் வீடுகளில் கூடி வந்திருக்கிறோம். தேவ நாமம் மகிமைப்படும்படியாக, கர்த்தர் இந்த நாள் நம்மோடு பேசும்படியாக, நம்முடைய இருதயங்களை கர்த்தர் ஒருமுகப்படுத்தும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சியான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதா இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் நிர்மலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய உண்மை பெரிதா இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களை அற்புதமாய் நடத்தி வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு தந்த ஜீவன், சுகம், பலனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கக்கூடிய ஆண்டவரே, இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல தெய்வம் யாரும் இல்லை ஆண்டவரே. நீ ஒருவரே துதிக்கு பாத்திரர், கனத்திற்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறபடினாலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஆண்டவரே கோடி நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, பாடல் நடத்துகிற நம்முடைய ஊழியக்கார அபிஷேகத்தை எங்கள் மத்தியிலே நீ பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு நீ பேசுவீராகப்பா. இந்த ஆராதனை முழுவதிலும் தேவ நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, ஒருபடி உம்மோடு நாங்கள் நெருங்கி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இடைபடுவீராக. உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளும் கூட நம்மை துதி ஆராதனை நடத்துவதற்காக பாஸ்டர் மெல்வின் மனேஷ் அவர்களை கேட்டுக்கொண்டோம். பாஸ்டர் மெல்வின் மனேஷ் அவர்கள் ஈரோடு எட்டர்னல் லைஃப் ஏஜ் சர்ச்சில் மூத்த போதகராக இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். பல ஆண்டுகளாக நம்முடைய ஸ்தாபனத்திலே தேவனுடைய பணியை அவர்கள் செய்கிறார்கள். அவர்கள் அநேக தமிழ் பாடல்களை ஏற்றி பாடியிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் அவருடைய பாடல்கள் பாடப்படுகின்றன. நாமும் கூட அவருடைய பாடல் அநேகவற்றை நம்முடைய திருச்சபையில் பாடியிருக்கிறோம். கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு வல்லமையான தேவ மனிதன். இப்பொழுதும் அவர்கள் நம்மை துதி ஆராதனை நடத்துவார்கள். அவர்கள் ஈரோட்டிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். Praise the Lord. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உயிர்த்தெழுதலின் காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்க தேவன் நமக்கு கொடுத்த இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்துக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அருமையான பாஸ்டர் ஜெரி டேனி அவர்களுக்காக நன்றி. சிட்டி ரிவைவல் ஏஜ் சர்ச்சில் திருச்சியில் அவர்கள் செய்கிறதான நல்ல ஊழியத்திற்காக நான் கர்த்தருக்கு மனமார்ந்த நன்றியை நான் செலுத்துகிறேன். அவருடைய குடும்பத்திற்காக சந்தோஷம். நல்ல ஒரு வல்லமையான ஒரு தேவ மனுஷன், நல்ல தேவ வார்த்தையை கொடுக்கக்கூடிய தேவ மனுஷன், ஆராதனையிலும் நல்ல வாஞ்சி உள்ளதான ஒரு தேவ மனுஷன். அவருடைய சபையிலே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆராதனை நடத்துவதற்கு கர்த்தர் அடியேனுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக தேவாதி தேவனுக்கு எல்லா மகிமையும் செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 100ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறது போல மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்கிறது போல ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாய் கைத்தட்டி பாடுவோமா? Praise God. Hallelujah. கைத்தட்டுங்கள். வீடுகளில் இருந்தாலும் நல்ல கைகளை தட்டி சந்தோஷமாய் பாடுவோமா? ஆராதனை 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 சொல்லுங்க. ஆராதனை 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 செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம். ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம். கைகளை அசைத்து ஆராதனை 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 கண்களின் விருப்பமே ஆராதனை ஆராதனை பலத்தின் முக்கியமே ஆராதனை ஆராதனை கண்களின் விருப்பமே ஆராதனை ஆராதனை பலத்தின் முக்கியமே ஆராதனை ஆராதனை அலங்காரம் மகிழ்ச்சியே ஆராதனை ஆத்தும வாஞ்சையே ஆராதனை அலங்கார மகிழ்ச்சியே ஆராதனை ஆத்தும வாஞ்சையே ஆராதனை. கைகளை அசைத்து
ஆராதனை 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 செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் சந்தோஷமாக ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் ஆதார துருகமே ஆராதனை ஆராதனை அடைக்கல பட்டணமே அடைக்கல பட்டணமே ஆராதனை ஆராதனை சேர்ந்து ஆதார துருகமே ஆராதனை ஆராதனை அடைக்கல பட்டணமே ஆராதனை ஆராதனை ஆருயிர் தோழனே ஆருயிர் தோழனே ஆராதனை அனுகூல துணையே ஆராதனை ஆருயிர் தோழனே ஆராதனை அனுகூல துணையே ஆராதனை கைகளாசித்து ஆராதனை 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 செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் சந்தோஷமாய் பாடுங்க ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் நேசத்தின் உச்சிதமே ஆராதனை ஆராதனை பாசத்தின் பர்வதமே ஆராதனை ஆராதனை நேசத்தின் உச்சிதமே ஆராதனை ஆராதனை பாசத்தின் பர்வதமே ஆராதனை ஆராதனை உருக்கத்தின் சிகரமே ஆராதனை ஆசீர்வாத மழையே ஆராதனை உருக்கத்தின் சிகரமே ஆராதனை ஆசீர்வாத மழையே ஆராதனை சந்தோஷமாய் ஆராதனை 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 செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் ஆராதனை செய்யும் நேரம் அப்பாவின் சந்தோஷ நேரம் ஆராதனை 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 ஹalleluya 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 எத்தனை பேர் சந்தோஷமாய் ஆராதிக்கிறீங்க உலகமெங்கும் துக்கத்தின் செய்திகள் துக்கத்தின் நிகழ்வுகள் ஆனால் தேவ சமூகம் ஒன்றே துக்கத்தை எல்லாம் மறந்து அவரை ஆராதிக்கக்கூடியதான மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு அவரை துதிக்கக்கூடியதான கிருபையை தருகிறது ஆமென் சொல்லுங்க துக்கங்கள் எல்லாம் மறைந்து போகும் ஹalleluya ஸ்தோத்திரம் எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்றுகிறதான ஆராதனையின் பிரசன்னத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் ஆமென் சொல்லுங்கள் ஹalleluya எத்தனை பேர் சொல்ல முடியும் என் கண்களின் விருப்பம் அவர்தான் என் பலத்தின் முக்கியம் அவர்தான் என் கண்கள் அவரை தான் பார்க்க விரும்புகிறது என்னுடைய பலத்தின் முக்கியம் என்னுடைய பணம் அல்ல என்னுடைய அறிவு அல்ல என் திறமை அல்ல என் பதவி அல்ல என்னுடைய வருமானம் அல்ல என் ஆஸ்திகள் அல்ல என் பலத்தின் முக்கியம் என் ஆண்டவர் இயேசு ஆமென் சொல்லுங்கள் ஹalleluya அலங்கார மகிழ்ச்சி எனக்கு அலங்காரமே நம்முடைய ஆண்டவர் இயேசு தான் எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹalleluya என் ஆத்தும வாஞ்சை அவர்தான் அந்த ஒரு அடியை மாத்திரம் நம்ம திருப்பி பாட போகிறோம் சேர்ந்து பாடுவோம் ஹalleluya ஹalleluya ஆமென் எங்கள் கண்களின் விருப்பமே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் எங்கள் பலத்தின் முக்கியமே உம்மை ஆராதிக்கிறோம் கண்களின் விருப்பமே ஆராதனை ஆராதனை பலத்தின் முக்கியமே ஆராதனை ஆராதனை கண்களின் விருப்பமே ஆராதனை ஆராதனை பலத்தின் முக்கியமே
ஆராதனை ஆராதனை. அலங்கார மகிழ்ச்சியே ஆராதனை, ஆத்தும வாஞ்சையே ஆராதனை. அலங்கார மகிழ்ச்சியே ஆராதனை, ஆத்தும வாஞ்சையே ஆராதனை. கைகளை தட்டி ஆராதனை 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 ஆராதனை. பாடுங்க. ஆராதனை 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 ஆராதனை. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. சொல்லுங்க. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. எல்லாரும் சேர்ந்து என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர். சொல்லுங்க. நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர். ஹalleluya 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 ஹalleluya. மரித்து போன அந்த லாசரை தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. சொல்லுங்க. உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் அன்று ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. Come on everybody. தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீ ஒருவரே ஆண்டவர். சொல்லுங்க. நீ ஒருவரே இரட்சகர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே இரட்சகர். எல்லாரும் சேர்ந்து என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதானக்காரரே. நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹalleluya ஹalleluya. செட்டிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தவர், கன்மலை மேல் நம்மை நிறுத்தின தேவன் அவர். ஹalleluya. தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே ஜீவனை தந்த தேவன். ஆமென். ஹalleluya. நல்லா ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்லா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அவருடைய வாயின் வார்த்தையினாலே நமக்கு ஜீவனை தந்த தேவன் அவர். ஆமென். இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பது அவருடைய வார்த்தையினால. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல கர்த்தர் நம்மை பிழைக்க வைத்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். இன்னொரு பாடலை நம்ம பாட போகிறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. இந்த லாக்டவுன் பீரியடிலும் ஹalleluya இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் தடைபடாது. தேவன் செய்ய வேண்டியதை ஒருவரும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த கொரோனா வைரஸ் தடுத்து நிறுத்த முடியாது. எந்த மனுஷிக ஆவிகள், அந்தகார வல்லமைகள் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் அவர் ஒருவரே தேவன்.
ஆமென். ஹalleluya. சந்தோஷமாய் பாட போகிறோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து பாடுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சொல்லுங்க. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? ஆமென். ஹalleluya. தேவன் செய்ய காரியத்தை தடுத்து நிறுத்துகிறவன் யார்? என்னுடைய வாழ்க்கையில கலங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் கலங்காதே என்று சொல்லுகிற தேவன் அவர். ஹalleluya. தனித்து நிற்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் I am with you என்று சொல்லுகிறதான தேவன் அவர். ஆகவே சேர்ந்து பாடுவோமா? ஆமென். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரிருந்து காரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரிருந்து காரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, உன்னை என்று கைவிடேன் என்றாரே. சேர்ந்து பாடுவோம். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். சில நேரத்துல நம்ம நினைப்போம் இதெல்லாம் முடியாது, இந்த லாக்டவுன் பீரியட்ல இதெல்லாம் முடியாது முடியாது, எவைகளெல்லாம் முடியாதுன்னு சொல்லுகிறோமோ, ஆண்டவர் சொல்லுகிறார் இட் இஸ் பாசிபிள், அது முடியும், நான் அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறதான தேவன் அவர். Don't give up. Hallelujah. சேர்ந்து பாடுவோமா? ஆமென். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது தளராதே என்றாரே. நான் முடியாது என்ற போது don't give up என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது try again என்றாரே. காத்திருந்து அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. காத்திருந்து அருகில் நின்று நான் உனக்கு யாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. எல்லாரும் சேர்ந்து. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆமென். ஹalleluya. என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? Come on. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான்
பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் முன்னேறுவேன், தேவனால் முன்னேறுவேன். என் தேவனால் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் முன்னேறுவேன். என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஹalleluya. கைத்தட்டி இதெல்லாம் தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். ஹalleluya. என்னை சுற்றி உள்ள கண்கள் ஹalleluya அதை பார்க்கும். ஆமென் சொல்லுங்கள், நல்லா ஆமென் சொல்லுங்கள். ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹalleluya. தகப்பனே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். நன்மையான சூழ்நிலைகள் மாத்திரம் அல்ல, ஹalleluya, எதிரான சூழ்நிலைகளும் நாங்கள் உம்மை ஆராதிப்பதற்காக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீர். ஹalleluya ஸ்தோத்திரம். சாதகமான சூழ்நிலைகள் மாத்திரம் அல்ல, எதிரான சூழ்நிலைகளிலும் உம்மை நாங்கள் உயர்த்துவதற்கு கர்த்தர் எங்களுக்கு ஹalleluya அந்த ஆராதிக்கிற அழைப்பை கொடுத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர் உயிரோடு எழுந்த தேவன். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். ஆமென், ஆமென், ஹalleluya, ஆமென். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு தெய்வமே, ஹalleluya. உயிரோடு எழுந்தீரே இயேசுவே, நீர் மட்டுமே. உயிரோடு கலந்தீரே இயேசுவே, நீர் மட்டுமே. சேர்ந்து பாடுங்க. உயிரோடு எழுந்தீரே இயேசுவே, நீர் மட்டுமே. இயேசுவே, நீர் மட்டுமே. உயிரோடு கலந்தீரே, உயிரோடு கலந்தீரே இயேசுவே, நீர் மட்டுமே. ரெண்டு கைகளை உயர்த்தி சேர்ந்து பாடுவீங்களா? உற்றுண்ட பரிமளமே, உன்னதம் எழுந்தவாறே, புகழ்ச்சி கூறியவாறே. நித்திய பரிசுத்தர், நித்திய பரிசுத்தரே, நீதியின் அதிபதியே, நேசத்து கூறியவாறே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. உற்றுண்ட பரிமளமே, உன்னதம் எழுந்தவாறே, புகழ்ச்சி கூறியவாறே. நித்திய பரிசுத்தரே, நீதியின் அதிபதியே, நேசத்து கூறியவாறே. உம்மை முத்தம் செய்கின்றோம் என்று பார்த்து உம்மை ஆராதிப்போம். அன்பினால் முத்தம் செய்கின்றோம். அவர் ஒருவரே நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர். அவர் ஒருவரே நம்முடைய துதிகளுக்கு பாத்திரர். இதுவரை ஆச்சரியமாய் நடத்தி வந்த தேவன் அவர் அல்லவா? நன்மை செய்த தேவன் அவர் அல்லவா? ஆண்டவரே, பரிசுத்த நீர் ஒருவரே. ஹalleluya, நல்லவர் நீர் ஒருவரே, சர்வ வல்லவர் நீர் ஒருவரே என்று நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, hallelujah, for the Lord God Almighty reigns. Hallelujah, hallelujah.
For the Lord God Almighty reigns. Hallelujah. Holy, holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, sing holy are you, Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. Nire duyare, duyare, sarva vallava nire. Solunga duyare, 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 sarva vallava nire. Tudivumake, amen. Tudivumake, ganamumake, ganamumake, pugalumake, pugalumake, amen. How great is our God. Sing with me, how great is our God. All will see how great is our God. Sing how great, sing great is our God. Sing with me, how great is our God. All will see how great is our God. Name above all names, sing paduva. Name above all names, you are worthy of all praise, and my heart will sing how great is our God. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சேர்ந்து பாடுவோமா? ஆமென், ஹalleluya. How great is our God. Sing with me, how great is our God. And all will see how great is our God. Amen. ஆண்டவரே, நீர் எவ்வளவு பெரியவர், நீ சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. ஹalleluya. ராஜரீகம் பண்ணுகிறவர், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஒப்பிட முடியாதவர், எல்லா தேவர்களுக்கும் தேவனானவர், ராஜாக்களுக்கு ராஜாவானவர். ஹalleluya. நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். ஓ ராமா ஷம்தலவனமா ரிகமனமா ஷம்தல ரபபியானமா. ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் உனக்காக கட்டளை இடுவார். இறையாதே, அமைதலாய் இருண்டு சொன்ன தேவன், காற்றையும் கடலையும் அதட்டினதான தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹalleluya. ஸ்தோத்திரம். உன் சூழ்நிலைக்கு நேராக, உன் தேவைகளுக்கு நேராக, உன் வியாதி பலவீனத்துக்கு நேராக ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இறையாதே, அமைதலாய் இருண்டு சொல்லுகிறார். அற்புதத்தின் தேவன் ஆராதிக்கும் பொழுது ஹalleluya. ஸ்தோத்திரம். உன்னுடைய அற்புதத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஹalleluya. இப்பொழுதே தேவ வல்லமை உன்மேல் இறங்கி வருகிறது. ரீபா மானா ஷாத்தர ரபத துர வனமா ஹம்தர பலபு ஷாத்தர போரி யாக்கபலபு ஷாத்தர போரி யானமா ரிக்கபலபு ஷாத்தல ரபத தியானமா ரிக்கபலபு ஷாம்தல ரிபிபியானமா. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பதை ஜாதிகள் பார்க்க உதவி செய்வார். சுற்றி உள்ள ஜனங்கள் பார்க்கத்தக்கதாக உதவி செய்வார். முடியாதவைகளை முடிய பண்ணுகிற தேவன் அவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென் ஆண்டவரே, ஆமென் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென் ஆமென். அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. உண்மையா சொல்லுவீங்களா? எங்களை நேசிப்பதற்கு, எங்களுக்கு உதவி செய்வதற்கு, எங்களை பலப்படுத்துவதற்கு, எங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்கு, எங்களுக்கு சுகத்தை தருவதற்கு, எங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, எங்களை சத்தியத்தின் பாதையில நடப்பதற்கு, அல்லது ஏதுவாய் எங்களுக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிற உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. கைகளை உயர்த்தி, பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பரிசுத்தரவர், பரிசுத்த நீரே இயேசுவே, நீ பரிசுத்தரே. இயேசுவே, நீர் பாத்திரரே. இயேசுவே, நீ சர்வ வல்லவரே. கைகளை தட்டி ஆவில நிரம்பி கர்த்தருக்குரிய மகிமையை செலுத்துங்க. ஓ ராமா ஷப்தரபோரியானமா ரிகமனமு ஷப்தலரபத துரியானமா ரியாக்கவலரியே ரப்ஷம்தலரபத துரியானமோ ரியாக்கமனமா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் மூழ்கி இருக்க எங்களை முழுமையாய் ஹல்லேலூயா உம்முடைய மகிமையில் மூழ்கி இருக்க இந்த நேரத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு துதி ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். தேவ பிரசன்னத்தில் இருக்கிறது. என் நாமத்திலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போதெல்லாம் நம்மத்திலே இறங்கி வருகிற தேவன் நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். நம்முடைய ஜெபங்களை கேட்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த நாட்களில் நம்முடைய வீடுகள் எல்லாம் ஜெப வீடுகளாக மாறி இருக்கிறபடினாலே கர்த்தரை நான் துதிக்கிறேன். இப்பொழுதும் சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இதயத்தை ஒருமுகப்படுத்துவோம். முடிந்தால் முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். முக்கியமாக நாம் ஆண்டவரை நோக்கி விசுவாசமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை நிச்சயமாக கேட்டு பதில் தருவார். ஹல்லேலூயா. சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முக்கியமாக தேவனுடைய பணி செய்கிற எல்லா தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் அநேக ஊழியக்காரர்கள் பலவீனமா இருக்கிறார்கள். அநேகர் கடந்த நாட்களில் மரித்தும் போயிருக்கிறார்கள். கர்த்தர் தொடர்ந்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் தரும்படியாக பாதிக்கப்பட்ட எல்லா ஊழியக்காரர்களும் சீக்கிரத்தில் சுகமடைய தேவனுடைய ஆரோக்கியம் எல்லா தேவ ஊழியக்காரர்கள் மேல் உண்டாயிருக்க எல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஹல்லேலூயா அந்த தேசத்திலும் உலகம் முழுவதிலும் இருக்கிற தேவனுடைய பணியை செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாஸ்டர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், சுவிசேஷர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மிஷனரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை பல விதங்களில் செய்கிற எல்லா தேவ ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் மேல நம்முடைய விசேஷத்த கரம் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களுக்கு தேவையான நல்ல பாதுகாப்பு இந்த நாட்களில் நீ தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியிலும் ஆண்டவரே வீடுகளிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா தேவ ஊழியக்காரர்களுக்கு சுகத்தை ஆண்டவர் தருவீராக. அற்புதத்தை நீ செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஊழியக்காரன் எல்லாரையும் கர்த்தர் வல்லமையாக நீ பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலையாக கர்த்தர் நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை வரங்கள் ஊழியக்காரர் மூலமாக வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக ஆண்டவரே உம்முடைய ஊழியம் பல விதங்களில் ஆண்டவரே செய்யப்படுகிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நற்செய்தி கேட்கிற அநேகர் ஆண்டவரே இந்த நாட்களில் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பட்டணத்திலும் எங்களுடைய மாநிலத்திலும் எங்களுடைய தேசத்திலும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளிலும் இருக்கிற ஜனங்கள் எப்படியாகிலும் இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம். அதற்காக ஊழியக்காரர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீ பயன்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது நம் தேசத்தின் தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, நாம் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்களுடைய தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம், எல்லா மாநில முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எல்லா எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா போலீஸ் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே பதவியில் இருக்கிற முக்கியமான பொறுப்புகள் இருக்கிற எல்லா ஆண்டவரே அரசாங்கத்திலே பணி செய்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருப்பதாக, தேவ ஞானம் அவர்களுக்கு வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இக்கட்டான காலகட்டங்களில் ஆண்டவரே எப்படி தேசத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கிற விசேஷத்த ஞானத்தை கர்த்தர் பரத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேசத்தின் தலைவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் எல்லாரும் மனம் திரும்புவார்களாக, மெய்யான தெய்வம் இயேசு என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் அவர்களுக்கு நீ உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க அப்படியே நீ செய்யப்படுறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை கலெக்டர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவர் ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பணிகள் எல்லாவற்றையும் அவர்கள் நேர்மையாக சிறப்பாக உம்முடைய ஞானத்தோடு அவர்கள் செய்ய தேவையான எல்லா கிருபைகளையும் கர்த்தர் அவர்களுக்கு நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேசத்தில் மாத்திரமல்ல உலக நாடுகளில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாட்களில் ஆண்டவரே தேசங்களை ஜனங்களை எப்படி நடத்த வேண்டும் என்கிற தெய்வீக ஞானத்தை அவர்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களுக்குள்ளாக நல்ல சமாதானம் உண்டாயிருப்பதாக. எல்லா பிரச்சனைகள் கலவரங்கள் ஆண்டவரே யுத்தத்துக்கான எல்லா காரியங்களும் முற்றிலுமாக அகன்று போக ஆண்டவர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா தேசங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். தேசங்கள் ஆண்டவரை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தப்படட்டும். சத்துருடைய கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். தேவ ராஜ்யம் எல்லா தேசங்களிலும் வரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா தேசங்களிலும் ஆண்டவரை சேமத்தை கட்டளையிடுவீராக. எல்லா தேசங்களிலும் இருக்கிற எல்லா திருச்சபைகளும் எழுப்புதல் அடைய கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஜனங்கள் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே தேசங்களில் எழுப்புதலை ஆண்டவர் அந்த நாட்களில் கடைசி நாட்களில் ஆண்டவர் தந்தருள முடியாது ஜெபிக்கிறோம். பின்மாரியை ஊற்றுகிற கர்த்தர் இந்த நாட்களில் ஆண்டவரே பின்மாரி மலை தேசங்களில் ஊற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபைகள் எல்லாம் எழுப்புதல் அடையட்டும், உயிர் மீட்சி அடையட்டும், உமக்காக எழும்பி பிரகாசிக்கட்டும். அப்பா நீங்க அப்படியே செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த யூடியூப் மூலமாக உம்முடைய வார்த்தை கேட்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்கியிருப்பதாக. உம்முடைய பாதுகாப்பை எல்லாருக்கும் நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு எந்த பலவீனங்களும் வராதபடிக்கு, எந்த பாதிப்பும் வராதபடிக்கு கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் நீ வேலையடை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டையும் வேலையடைப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைப்பீராக, ஒவ்வொரு தனி நபரையும் கர்த்தர் வேலையடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த தீங்கு அணுகாதபடி உடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான நோய்களுக்கும் தீமைகளுக்கும் சத்துருடைய கிரியைகளுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி நீ பாதுகாக்கப்படுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாட்களில் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவீராக. குறைவுகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறபடியாக ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடும் பொழுது எல்லா நன்மைகளையும் கர்த்தர் சம்பூர்ணமாக ஆண்டவர் நீ தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்வீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் தருவீராக. நல்ல வருமானங்களை கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க அப்படியே நீ செய்யப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் அதிகமாக உம்மோடு நாங்கள் நெருங்கி வர உம்முடைய சித்தம் செய்ய உமக்கு பிரியமானபடி வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடைய உம்முடைய வருகையை எதிர்நோக்கி வாழ உம்முடைய வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலும் எங்களோடு நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் படைக்க போகிற அந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இந்த காணிக்கைகள் உம்முடைய ஊழியத்துக்காக பயன்பட கர்த்தர் உதவி செய்வீராக. படைக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சந்திக்க
ஜெப ஆவி தந்திடுமே, மன்றாடி நான் ஜெபித்திடவே. ஜெப ஆவி தந்திடுமே, மன்றாடி நான் ஜெபித்திடவே. சுத்தரோடு சுத்தனாகவே, மேகமீதில் சென்றிடவே. சுத்தரோடு சுத்தனாகவே, மேகமீதில் சென்றிடவே. தூய இரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாகி என்றும் நிறுத்திடுவார். தூய இரத்தம் எனக்காக சிந்தினதால் தூய்மையாகி என்னை நிறுத்திடுவார். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். தூதரோடு நின்று அவரை நான் துதித்தென்று மகிழ்ந்திடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் கூட கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்ம திரும்ப போகிறோம். ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாக நாம் வாசிக்க, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் என்னுடைய செய்தியின் தலைப்பு உண்மை சீஷன் அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான சீஷர்களுடைய அடையாளங்கள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை அதற்கேற்ற விதத்திலே நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது, நான் நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசுவை பின்பற்றுகிற உண்மையான சீஷர்களாக நாம் மாற முடியும். The marks of a true disciple of Jesus Christ என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு அநேக அடைமொழிகள் கொடுக்கப்படுகிறது. இயேசுவை பின்பற்றுகிற ஆண்டவராக இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி வேதத்தில் அழைக்கப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் போர் சேவர்களாக இருக்கிறோம், பரதேசிகளாக, இந்த உலகத்திற்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் பரதேசிகளாக நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்று சொல்லி வேதம் நம் அழைக்கிறது, விசுவாசிகள் என்று சொல்லி அழைக்கிறது. இப்படி அநேக பெயர்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு நபருக்கு கொடுக்கப்படுகிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. நாம் ஆண்டவரை இயேசுவை விசுவாசிக்கிறபடினாலே விசுவாசி என்கிற பெயர் நமக்கு இருக்கிறது. நாம் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதற்காக நாம் பரதேசிகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நம்ம எல்லாரும் ஒரே குடும்பத்தில் இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவாகிய குடும்பத்தில் இருக்கிறபடினாலே நம்ம எல்லாரும் சகோதர சகோதரிகள் என்று சொல்லி வேதம் நம்மை அழைக்கிறது. போர் சேவர்கள், நாம் சாத்தானை எதிர்த்து செயல்படுகிற போர் சேவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதனாலே போர் சேவர்கள் என்கிற பெயர் கொடுக்கப்படுகிறது. இப்படி பல பெயர்கள் கொடுக்கப்பட்டாலும் இயேசுவை பின்பற்றுகிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சீஷன் என்கிற பெயர் மிக முக்கியமானதாக இருக்கிறது. இந்த சீஷன் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே சுமார் 272 முறை வருகிறது. கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் நல்ல சீஷனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு பரலோகத்திலே எஜமான் இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற சீஷர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது ஆண்டவராகிய இயேசுவுடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஏனோ தானோ என்று கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஒரு நல்ல சீஷனாக வாழ வேண்டும். ஒரு எஜமான் இருக்கிறார், ஒரு குருவை பின்பற்றுகிற ஒரு நல்ல சீஷனாக நாம் இருக்க வேண்டும் என்பது நம்மை குறித்த தேவனுடைய திட்டமாக இருக்கிறது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கிலாந்தில் உள்ள ஒரு தேவ மனிதன் ஜிப்சி ஸ்மித் என்கிறவர் கிறிஸ்தவர்களை 4 விதமாக அவர் பிரிக்கிறார். 4 classes of Christians என்று சொல்லி, முதலாவதாக ankle deep Christians என்று சொல்கிறார். கணுக்கால் அளவு கிறிஸ்தவர்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவார்கள். அதுக்கு பிற்பாடு இயேசுவுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமே இருக்காது. ஏதோ சடங்காச்சாரமாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். இரண்டாவதாக முழங்கால் அளவு கிறிஸ்தவர்கள், knee deep Christians. அவர்கள் இன்னும் கொஞ்சம் கூட விசேஷமாக ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நிப்பாட்டி விடுவதில்லை, மாலை ஆராதனைக்கு வருவார்கள், சில ஜெப கூட்டங்களுக்கு வருவார்கள், இன்னும் பைபிள் ஸ்டடிக்கு வருவார்கள். அப்படி வந்தாலும் கூட அவர்கள் முழங்கால் அளவு கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறார்கள். மூன்றாவதாக இடுப்பளவு கிறிஸ்தவர்கள், waist deep Christians என்று சொல்கிறார். அவர்கள் யார் என்று சொன்னால் நன்றாக பரிசுத்தமாக வாழ்வார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்துக்கான வாஞ்சை இருக்கும். they are morally strong for Christ. ஆனால் அதே சமயத்தில் கிறிஸ்துவுக்காக ஒன்று செய்ய மாட்டார்கள். ஆண்டவராய் இயேசுவுக்காக தன்னுடைய நேரத்தையோ பணத்தையோ ஊழியத்திலும் எந்த காரியத்திலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். ஆனால் நல்லவர்களாக இருப்பார்கள், நல்ல கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவர்கள் இடுப்பளவு கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் இன்னும் கழுத்தளவு, இன்னும் நீச்சல் ஆழ மூழ்கி போகிற அந்த அளவுக்கு இன்னும் ஆழமான கிறிஸ்தவர்கள் மிகவும் குறைவானவர்களே, ஸ்மால் மைனாரிட்டி என்று அவர் சொல்கிறார். பாருங்க, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர் என்ன செய்வார்கள்? அவர்கள் பரிசுத்தத்தை வாஞ்சிப்பது மாத்திரமல்ல, அவர்கள் நல்லவர்களாக இருப்பது மாத்திரமல்ல, அவர்கள் கிறிஸ்துவுக்காக செயல்படுகிற செயல் வீரர்களாகவும் இருப்பார்கள்.
இயேசுவுக்காக வாழ துடித்துக் கொண்டிருப்பார்கள். இயேசுவுக்காக எதையும் இழக்க ஆயத்தமாயிருப்பார்கள். இயேசுவுக்காக மரிக்கவும் அவர்கள் ஆயத்தமாயிருப்பார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை. நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள்? கணுக்கால் அளவில் இருக்கிறீர்களா? முழங்கால் அளவில் இருக்கிறீர்களா? இடுப்பு அளவில் இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் ஒரு ஆழமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய பிள்ளைகளை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனால் மாத்திரம் போதாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இந்த நாட்களிலே இந்த யூடியூப் மூலமாக இந்த செய்தியை கேட்பது மாத்திரம் போதாது. இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேட வேண்டும். தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே வேதத்தின் அடிப்படையில சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நேரம் இருக்கும் என்று சொன்னால் அநேக காரியங்களை பார்ப்போம். ஆனால் 5 காரியத்தை முக்கியமாக இன்றைக்கு நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். சீஷன் யார்? உண்மையான சீஷனுடைய அடையாளங்கள் என்ன என்பதை சற்று நாம் சிந்திக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நான் முதலாவது உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். The book of Luke chapter 14 verse 26. வேதம் இங்கே இப்படியாக சொல்கிறது, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன? முதலாவதாக ஒரு உண்மை சீஷனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால், உண்மை சீஷன் எல்லாவற்றை பார்க்கிலும் இயேசுவை அதிகமாக நேசிப்பான். He loves Jesus supremely. He loves Jesus more than anything else in this world. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக இயேசுவை நேசிக்கிறவன் தான் இயேசுவுடைய சீஷனாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பனையும் தாயும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரர்களையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெறுக்காவிட்டால் என்று சொன்னால் அவர்களை நாம் வெறுத்து விட வேண்டும் என்கிற நோக்கத்திலே அது சொல்லப்படவில்லை. ஆண்டவராய் இயேசுவை நேசிக்கிற அந்த நேசம், மற்றவர்களை நாம் நேசிப்பது அது வெறுப்பை போல, இன் கம்பாரிசன் அது ஒப்பிடும் பொழுது அது ஒரு வெறுப்பை போல காணப்பட வேண்டும். நீங்க பாருங்க, வேதத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்கிறது, யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாக நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான் என்று போடப்பட்டிருக்கிறது. 31ஆம் வசனத்தில் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு, ஆங்கில வேதாகமத்திலே லேயாள் வெறுக்கப்படுகிறாள் என்று சொல்லி கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறால், 2 பேரையும் யாக்கோபு நேசித்தான், ஆனால் லேயாளை பார்க்கிலும் ராகேலை அதிகமாக நேசித்தான் என்கிற அர்த்தத்திலே அங்கே சொல்லப்படுகிறது. அப்போ லேயாளை அவன் வெறுக்கவில்லை, ராகேலை அதிகமாக நேசித்ததுனாலே லேயாளுக்கு அவன் காண்பித்த அன்பு அது வெறுப்பை போல காணப்பட்டது. அதுதான் ஆண்டவராய் இயேசு அங்கே சொல்கிறார், நம்ம எல்லாரையும் பார்க்கிலும் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவர் மேல் இருக்கிற அந்த அன்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இதை குறித்து இன்னும் தெளிவாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கே வேதத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். மத்தேயு 10:37, தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகளையாவது மகனையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன். என்னிலும் அதிகமாக, இயேசுவை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கையில எதையாவது ஒரு பொருளையாவது நபரையாவது நீங்கள் நேசிப்பீர் என்று சொன்னால் நீங்கள் இயேசுவுக்கு உண்மையான சீஷனாக இருக்க முடியாது. இயேசுவுக்கு முதலிடம், இயேசுவை அதிகமாக நேசிக்கிற அந்த வாழ்க்கை நமக்கு அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு கடைசி நாட்கள்ல பாருங்க, மனிதனுடைய அன்பு அது சிதறப்பட்டிருக்கிறது. பல காரியங்களை இன்றைக்கு மனிதன் நேசித்துக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் கடைசி நாட்கள் நடக்கிற சம்பவங்களை குறித்து சொல்கிறார். சொல்லும் பொழுது கடைசி நாட்களிலே மனிதர்கள் தற்பிரியராயிருப்பார்கள், பணப்பிரியராயிருப்பார்கள், சுகபோக பிரியராயிருப்பார்கள், லவர்ஸ் ஆஃப் செல்ஃப், லவர்ஸ் ஆஃப் மணி, லவர்ஸ் ஆஃப் பிளஷர் என்று எழுதுக நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவ பிரியராக அவர்கள் இருக்க மாட்டார்கள். People will not be lovers of God. தேவ பிரியம் அவர்களுக்கு இருக்காது. தன்னை உண்டாக்கின சிருஷ்டிகளை சேவியாதபடிக்கு, அவரை நேசிக்காதபடிக்கு, உலகத்தையும் சிற்றின்பங்களையும் உலக பொருட்களையும் நேசிக்கிற மக்களாக மாறிவிடுவார்கள். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் நம்மை பார்த்திருக்கிறோம், நாம் பார்த்து வருகிறோம். என்னுடைய வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை உலகத்தில் உள்ள அநேக காரியங்களை காட்டிலும் நாம் அதிகமாக நாம் நேசிக்கிறோமா என்று சொல்லி நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்பது அவசியமா இருக்கிறது. How is your love for Jesus? இயேசுவின் மீது உள்ள உங்கள் அன்பு எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, மார்க் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே,
உங்களுடைய முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 5 முறை ஆண்டவர் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி உபாகமம் 6, 4, 5, 11, 1, 11, 13, 13, 3, 14, 19, 8 முதல் 10 இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கெல்லாம் வேதம் சொல்கிறது, தேவனை நேசிக்க வேண்டும், தேவனை மேல் அன்பு கூற வேண்டும், முழு இருதயத்தோடும் அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிற நம்ம பார்க்கிறோம். ஒரு மனிதன் தேவனை நேசிக்கிறான் என்பது எதை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும்? தேவ பிரசனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சை, தேவ பிரசனத்தின் மேல் உங்களுக்கு உள்ள வாஞ்சையின் அடிப்படையிலே நீங்கள் தேவனை எவ்வளவாய் நேசிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற தாகம், the thirst for God's word, தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற தாகம், தேவனுடைய காரியங்களிலே, தேவனுடைய ஊழியங்களிலே உங்களுக்கு இருக்கிற ஆர்வம், இதெல்லாவற்றையும் வைத்து நீங்கள் எவ்வளவாக தேவனை நேசிக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தேவ பிரசனத்தின் மேல் உள்ள வாஞ்சை, தேவ வார்த்தையின் மேல் உள்ள தாகம், தேவனுடைய காரியங்களிலே ஊழியத்தின் மேல் உங்களுக்கு இருக்கிற ஆர்வம், எல்லாவற்றிலும் அவரை மட்டும் பிரியப்படுத்தி வாழுதல். ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது இது தேவனுக்கு பிரியமா, என்னை ரட்சித்த இயேசுவுக்கு இது பிரியமா இருக்குமா என்று நீங்கள் சிந்தித்து தீர்மானித்து நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை நேசிக்கிறீர்கள் என்பது அது காட்டுகிறது. அமர்மையானவர்களே, உண்மையான சீஷன் ஆண்டவராய் இயேசுவை எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக அவன் நேசிப்பான். He will love Jesus supremely. He loves Jesus supremely என்று வேதம் நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அமர்மையானவர்களே, நீங்கள் உண்மையான சீஷர்களாக இயேசுவை பின்பற்றுகிறீர்களா என்று சற்று யோசித்து பாருங்கள். இரண்டாவதாக, உண்மையான சீஷனுடைய அடையாளம் என்ன? வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் 8ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களிலே வேதத்திலே ஆண்டவராக இயேசு இப்படியாக சொல்கிறார். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று இயேசு அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாயிருப்பீர்கள், you will be my disciples indeed என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, indeed மெய்யாகவே என் சீஷர்களாயிருப்பீர்கள் சொல்ற. அப்போ பொய்யாகவும் நிறைய பேர் சீஷர்களா இருக்கிறாங்க. அநேகர் இயேசுவை மைமாலமாக பின்பற்றுகிற அநேக மக்கள் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆத்தென்டிக் டிசைபிள்ஸ் இருக்காங்க, இன்ஆத்தென்டிக் இல்லாவிட்டால் சிந்தட்டிக், செயற்கையாக ஏனோ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்கிற அடிப்படையில் வாழ்கிற அநேக மக்கள் இன்னைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு ஏற்றுக்கொள்கிறார்கள். எப்படி? ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எழுப்புதல் கூட்டங்களுக்கு போகும் பொழுது கைகளை உயர்த்தி தன்னை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறதாக சொல்லி அவர்கள் அர்ப்பணித்து விடுகிறார்கள். ஆனால் வாழ்க்கையிலே பல காரியங்கள் அவர்களை தாக்கும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது அவருடைய விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்குள்ளாக ஒரு ஆழமான விசுவாசம் இயேசுவின் மேலே இல்லை. குடும்பத்திலே பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்படுகிற சில இழப்புகள், இதெல்லாம் சந்திக்கும் பொழுது அவருடைய அர்ப்பணம் எங்கேயோ பறந்து போய் விடுகிறது. அமர்மையானவர்களே, இன்றைக்கும் இப்படி ஆழமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. abiding in God's word, தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருந்தால் என்றால் என்ன? the word abide means to remain in, continue in or to dwell in. பாருங்க, அதிலே வாழுதல், அதிலே நிலைத்திருத்தல், அதிலே தங்கி இருத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாருக்கும் நாம் தங்குவதற்காக வீடு இருப்பது போல இந்த வார்த்தையிலே நாம் தங்கி இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய வசனம் உங்கள் இருதயங்களிலே பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக என்று சொல்லப்படுகிற நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில வாசமாய் இருக்க வேண்டும், நாமும் இந்த வசனத்திலே வாசமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் தேவனுடைய வசனத்திலே நிலைத்திருக்கிறான் என்பது எதனால் அறிந்து கொள்ள முடியும்? அவன் வேத வசனத்தை நேசிப்பான், தேவ வசனத்தை ஒழுங்கும் கிரமமாக வாசிப்பான், தேவ வசனத்தினால் தன்னுடைய மனதை நிரப்பி இருப்பான். அவன் தேவ வசனத்தை வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி செய்யவும் பிரயாசப்படுவான். அவன்தான் தேவ வசனத்தில் நிலைத்திருக்கிற ஒரு மனிதன் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் தேவ வசனத்தில் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சீரான வளர்ச்சி உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில நாம் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் அடைந்து கொண்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில எது சரி எது சரியில்லை என்பதை சரியாக புரிந்து கொண்டு பகுத்தறிந்து
நாம் சரியில்லாததை விட்டு விலகி வருவோம். ஆகவேதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். இன்னைக்கு அநேகருக்கு நீதியின் வசனத்திலே, ஆண்டவருடைய வார்த்தையிலே பழக்கம் இல்லை. ஆகவேதான் நன்மை தீமை இன்னதென்று அவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. துருபதேசங்களை கேட்டு விலகி போய்விடுகிறார்கள், வஞ்சிக்கப்பட்டு போய்விடுகிறார்கள். காரணம், வேத வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை, அதை வாசிக்க நேரம் எடுப்பதில்லை. நீங்கள் நான் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? வேத வசனத்துக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீர்கள்? அதை தியானிக்க உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? அதை வாசிக்க உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையிலே வசனத்துக்கு நீங்கள் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன என்று சற்று யோசித்து பாருங்க. நம்முடைய சரீர பசிக்கும் ஆவிக்குரிய பசிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அதாவது நம்முடைய சரீர பசி, சரீரத்தில் பசி எடுக்கும் பொழுது, நீங்கள் சில ஆகாரத்தை சாப்பிடும் பொழுது, இட்லியை சாப்பிடும் பொழுது, நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களை பசி தணிந்து விடும், பசி போய்விடும். ஆனால் ஆவிக்குரிய பசி அப்படி அல்ல. நீங்கள் சாப்பிட சாப்பிட உங்களுடைய பசி கூடிக்கொண்டே தான் இருக்கும். நீங்க சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா உங்கள் பசி தணிந்து போகும். பாருங்க, அங்கே சரீர பசி நீங்கள் சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னா பசி கூடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே ஆவிக்குரிய பசி, நீங்கள் சாப்பிடாம விட்டுட்டீங்கன்னு சொன்னா, வசனத்தை வாசிப்பதை நிறுத்தி விட்டீர்கள் சொன்னால், உங்களுடைய ஆவிக்குரிய பசி அப்படியே உங்களை விட்டு போய்விடும். இட் இஸ் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸ்பிரிச்சுவல் ஹங்கர் அண்ட் பிசிக்கல் ஹங்கர் ஆர் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய பசி தணிந்து போய்விட்டது? காரணம் என்ன? இந்த வேத வசனத்தை ஆர்வத்தோடு வாசித்து பல நாட்கள் ஆகிவிட்டது. இன்றைக்கு அநேக எஸ்ராக்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை நேசிக்கிற எஸ்ராக்களாக எழும்ப வேண்டும். எஸ்ரா 7:10 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். ஆங்கிலத்திலே எஸ்ரா had devoted himself to study God's word. பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய வசனத்தை ஆராய்வதற்கு அதன்படி செய்வதற்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே பெரையா பட்டணத்தாரை குறித்து வேதம் சொல்கிறது, பெரையா பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து வாழ்க்கை நடத்துகிறவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம், அந்த பட்டணத்தார், அதாவது பெரையா பட்டணத்தார் மன வாஞ்சைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்திலே 3 முக்கியமான வார்த்தைகள் இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஈ என்கிற வார்த்தை 3 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஈகர்லி அப்படின்னு போட்டிருக்கு, மனோவாஞ்சையாய் அப்படின்னு போட்டிருக்கு. வசனத்தை ஏனோதான என்று அல்ல, மனோவாஞ்சையாக ஏற்றுக்கொண்டார்களாம். இரண்டாவதாக ஆராய்ந்து பார்த்தார்கள், எக்ஸாமின். பாருங்க, அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். பவுல் அப்போஸ்தலன் தான் பிரசங்கிக்கிறார், ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்றது சரியா, இது வேதத்துக்கு ஒத்ததா இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் ஆராய்ந்து பார்த்தார்கள். வேத வசனங்களை நன்றாக படித்து பார்த்தார்கள். மாத்திரமல்ல, 3வது ஒரு வார்த்தை எவ்ரிடே, தினந்தோறும் என்று போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, மனோவாஞ்சையாக ஆராய்ந்து பார்த்தார்கள், தினந்தோறும் அதை செய்தார்கள். தினந்தோறும், டெய்லி. அப்படி ஒரு அர்ப்பணம் நமக்கு தேவை. ஒரு உண்மையான சீஷன் இயேசுடைய வார்த்தையை தினந்தோறும் வாசித்து அதற்கு கீழ்ப்படிய, அதை ஆராய்ந்து பார்க்க தன்னை அர்ப்பணித்தவனாக இருப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சீஷன் என்றால் என்ன? கர்த்தருடைய வசனத்துக்கு கற்றுக்கொள்கிறவன். பாருங்க, ஆங்கிலத்தில் டிசைபிள் என்கிற வார்த்தை இருக்கிறது. அதுக்கு கிரேக்க பதம் மத்தேடேஸ். மத்தேடேஸ் அப்படின்னு சொன்னால் லேர்னர், பீப்பிள், கற்றுக்கொள்கிறவன், மாணவன் என்கிற அர்த்தத்தில் இது வருகிறது. ஆகவே நீங்களும் நானும் தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கற்றுக்கொள்கிற அந்த மனப்பான்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு சொன்னார், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். Learn from me. கற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுகிற அனுபவம் நமக்கு தேவை. லூக்கா 10ஆம் அதிகாரம் 38-42 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே மரியாளை குறித்து சொல்லப்படுகிறது. மார்த்தாள் மரியாள் இந்த சகோதரரை குறித்து சொல்லும் பொழுது, அந்த மரியாள் என்ன செய்து கொண்டிருந்தால், இயேசுவுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொல்ல வருகிறது. 42ஆம் வசனத்தில் இயேசு சொல்றாரு, தேவையானது ஒன்றே,
மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று இயேசு அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து கற்றுக்கொள்கிற அனுபவம் நமக்கு தேவை. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், நான் கிறிஸ்துவை அறிய விரும்புகிறேன். கிறிஸ்துவை அறிய, அவரை குறித்து என்ன நான் அறிய வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்தின் கடைசி பகுதியில் இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகள் சொல்கிறார். இயேசுவோடு பல ஆண்டுகள் நடந்த அனுபவம் உள்ளவர், ஆனாலும் சொல்கிறார், நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்லி எண்ணாதபடிக்கு நான் இன்னும் இயேசுவை அறிய விரும்புகிறேன், இன்னும் அவரை குறித்து அறிகிற அறிவுக்குள்ளாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன் என்று அவர் சொல்ல நம்ம பார்க்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பேதுரு எழுதுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளருங்கள் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, கற்றுக்கொள்கிறவன் தான் மாணவன், கற்றுக்கொள்கிறவன் தான் சீஷன் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. நான் சொன்னது போல ஒரு நல்ல எஸ்ராவாக மாறுங்கள். பெரையா பட்டணத்தாரை போல நம்முடைய திருச்சபை மக்கள் மாறுவார்களாக. இன்னைக்கு ஆண்டவருடைய வசனத்திலே ஒரு ஆழம் நமக்கு தேவை. மேலோட்டமான ஒரு வாழ்க்கை அல்ல, வசனத்துக்குள்ளாக ஆழமாக நாம் செல்ல வேண்டும். வசனத்துக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்க வேண்டும், வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் அடிக்கடி சொல்வது உண்டு, 5 விரலை வைத்து ஒவ்வொரு விசுவாசியும் வேதத்தை நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், அப்பியாசிக்க வேண்டும், சம்பாஷிக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? வேதத்தை நேசிக்க வேண்டும். அப்படி வேதத்தை நான் நேசிக்கிறேன் என்று சங்கீதக்காரன் பரமுறை 119ஆம் சங்கீதத்தில் சொல்ல நாம் பார்க்கிறோம். வேதத்தை வாசிக்க வேண்டும், ஒழுங்கும் கிரவமாக வாசிக்க வேண்டும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக அல்ல, ஒழுங்கும் கிரவமாக வாசிக்க வேண்டும். யோசிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை தியானம் செய்ய வேண்டும். நம்முடைய வசனம் அனுதினமும் என்று தியானமாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அதை அப்பியாசிக்க வேண்டும், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். சம்பாஷி என்று சொன்னால் மற்றவர்களுக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு அது இன்னும் பிரயோஜனமாக அது மாறுகிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இப்போ முதலாவதாக உண்மை சீஷனுடைய அடையாளம் எல்லாவற்றை பார்க்கிலும் அவன் இயேசுவை நேசிப்பான். இரண்டாவதாக உண்மை சீஷனுடைய அடையாளம் இயேசுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வனாய் இருப்பான், வசனத்திலே நிலைத்திருக்கிறவனாய் இருப்பான். He will abide in God's word. மூன்றாவதாக உண்மை சீஷனுடைய அடையாளம் என்ன? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்பொழுது? ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும் பொழுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தை எங்கள் சொல்கிறார், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அப்படி என்றால் உண்மை சீஷருடைய அடையாளம் என்ன? A true disciple loves everyone with Christ-like love. உண்மை சீஷன் கிறிஸ்து நம்மை நேசித்தது போல, நம்மில் அன்பு கூர்ந்தது போல மற்றவர்களையும் அவன் நேசிப்பான். பாருங்க, நம்முடைய அடையாளம் என்ன? வேதம் நமக்கு கொடுக்கிற முக்கியமான அடையாளம், a distinguishing mark of a Christian, a disciple என்னவென்று சொன்னால் அன்பு என்று பார்க்கிறோம். அன்பு. ஒரு குறிப்பிட்ட மார்க்கத்தாரை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய அடையாளம் என்ன என்று எளிதாக கண்டுகொள்ளப்படுகிறது. வெறுப்பு, கொலை, இதுதான் பல மக்கள் இன்னைக்கு செய்கிறார்கள். அதை வைத்து இந்த மார்க்கத்தை சார்ந்தவர் என்று சொல்லி அடையாளப்படுத்தி விடுகிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட இயேசுவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய முக்கியமான அடையாளம் அன்பு என்று பார்க்கிறோம். அன்பு. ஆகவே தான் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. என்னுடைய வாழ்க்கையில பல காரியங்களை செய்யலாம், திறமைகள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம், தூதர் பாஷையை நான் பேசலாம், மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் எனக்கு இருக்கலாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே அன்பு இல்லாவிட்டால் நான் உண்மையான சீஷனாக இருக்க முடியாது. அந்த நாட்களில் இந்த பரிசேயரும் வேதபாரகரும் தங்களை சமுதாயத்திலே அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக சில காரியங்களை செய்தார் என்று சொல்லி இயேசு லூக்கா 20ஆம் அதிகாரம் 46-47 வசனங்கள்ல அவர் அங்கே சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்களாம்? அவர்கள் நீண்ட அங்கிகளை தரித்துக் கொண்டார்கள். சந்தை வழிகளிலே வந்தனங்களை அடைய அவர்கள் விரும்பினார்கள். ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களில் உட்கார விரும்பினார்கள். விருந்துகளிலே முதன்மையான இடங்களில் உட்கார விரும்பினார்கள் என்று பல காரியங்கள் இயேசு அங்கே சொல்கிறார். தங்களுடைய நெற்றிகளிலே சில காரியங்களை அணிந்திருந்தார்கள். மாத்திரமல்ல, தங்களுடைய காணிக்கைகளை மற்றவர்கள் கொடுக்கும் பொழுது, தான தர்மம் பண்ணும் பொழுது எல்லாரையும் கூப்பிட்டு வைத்து எல்லாருக்கும் தெரியத்தக்கதாக செய்தார்கள். இப்படி தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக பல வெளியரங்கமான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார்,
நீங்களும் நானும் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டிய விதம் என்னவென்று சொன்னால் அன்பு என்று சொல்கிறார். அன்பு, இந்த அன்புதான் இந்த உலகத்திலே நம்ம இயேசுவுடைய சீஷர்கள் என்று சொல்லி காண்பிக்க வேண்டும். இன்னைக்கு நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது சற்று யோசித்து பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, இயேசுவை போல நாம் மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அன்பு இல்லாவிட்டால், ஒருவரில் ஒருவர் நாம் நேசிக்காவிட்டால் எப்படி நாம் காணாத தெய்வத்தை நேசிக்க முடியும் என்று யோவான் அப்போஸ்தலன் எழுதி நம்ம பார்க்கிறோம். அமர்மையானவர்களே, இன்னைக்கு கிறிஸ்துவின் அன்பு நமக்கு தேவை. இந்த வசனத்திலே லூக்கா 13:34 இயேசு சொல்றாரு, ஒரு புதிய கட்டளை உங்களுக்கு தருகிறேன்னு சொல்றார். அது என்ன புதிய கட்டளை? பழைய ஏற்பாட்டில் நீங்க வாசிக்கும் பொழுது உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த புதிய கட்டளை இயேசு சொல்கிற காரியம், நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல, as I have loved you, நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கள். உங்களை நேசிக்கிறது போல அல்ல, நான் உங்களிடத்தில் காண்பித்த அன்பை பாருங்கள், அதை வைத்து நீங்கள் மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று இயேசு சொல்கிறார். அப்பொழுது இயேசுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? It was a selfless love, unconditional love. வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்மேலே அன்பு கூர்ந்தார், நமக்காக சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, எதிர்பார்த்து செய்கிறது அன்பு அல்ல, எதிர்பாராமே மற்றவர்களை நேசிப்பதுதான் உண்மையான அன்பு. Jesus never loved someone for what they could do for him or for what he could get out of them. ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக அவர் நேசிக்கவில்லை. அவர் தியாகமாக, அவர் சுயநலமற்ற விதத்திலே இயேசு நம்மை நேசித்தார் என்று பார்க்கிறோம். நீங்களும் நானும் சுயநலம் இல்லாதபடிக்கு, நிபந்தனை இல்லாதபடிக்கு ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதான் உண்மையான சீஷனுடைய அடையாளமாக இருக்கிறது. இயேசுடைய அன்பு எப்படிப்பட்டது? அது மன்னிக்கிற அன்பாக இருக்கிறது. இயேசு தன்னை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்தை பார்த்து சொன்னார், சிநேகிதரே என்று சொன்னார். தன்னை மறுதலித்த பேதுருவை அவர் மறுபடியும் அவர் ஏற்றுக்கொண்டார், அவரை வல்லமையாக பயன்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள், ஆனாலும் அவர்களை மன்னித்து மறுபடியும் அவரை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அமர்மையானவர்களே, மன்னிக்கிற அன்பு. நம்ம எத்தனையோ பேர் காயப்படுத்தியிருக்கலாம், நமக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், நம்மை தவறாக நடத்தி இருக்கலாம், இப்படி பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்பு ஏற்படுற அளவுக்கு பலர் பல விதத்திலே செய்திருக்கலாம். அது மத்தியிலும் அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த மன்னிக்கிற அன்பு இன்றைக்கு நமக்கு தேவை. மன்னியாமை, கசப்பு, வெறுப்பு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நான் உண்மையான சீஷர்களாக இருக்க முடியாது. இயேசுவின் அன்பு சுயநலமற்ற அன்பு, இயேசுவின் அன்பு மன்னிக்கிற அன்பு, இயேசுவின் அன்பு அது தியாகமான அன்பு. இட் வாஸ் sacrificial love. இயேசு இந்த உலகத்திலே ஊழியம் கொள்ளும்படி அல்ல, ஊழியம் செய்யும்படி, அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் இயேசுவின் அன்பை பிரதிபலிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் என்னத்தை ஆண்டவருக்காக நாம் இழந்திருக்கிறோம்? மற்றவர்களை நேசிப்பதிலே எதை நாம் நமக்கு இழந்திருக்கிறோம்? நம்முடைய நேரத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமா? நம்மை பணத்தை செலவழிக்க ஆயத்தமா இருக்கிறோமா? ஒரு மனிதன் இப்படியாக சொல்கிறார், you can give without love but you cannot love without giving. நீங்க கொடுக்காம அன்பு கூறவே முடியாது. கிறிஸ்துவின் அன்போடு நீங்கள் அன்பு கூற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சுயத்தை நீங்கள் வெறுத்து செய்ய வேண்டும், பணத்தை செலவழிக்க வேண்டும், நேரத்தை கொடுக்க வேண்டும். அப்படிதான் நான் இயேசுவை போல மற்றவர்களை நேசிக்க முடியும். இயேசு மத்தேயு 5:44 சொன்னார், சத்துருக்களையும் சிநேகிகள் என்று சொன்னார். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சத்துருக்களாக தோன்றுகிற நபர்கள் யார்? அவர்களை நேசிக்க நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிற உண்மையான சீஷனா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி இல்லாதபடிக்கு நாம் இயேசுவுடைய சீஷர் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை. இயேசுவின் சீஷன் ஒருவரில் ஒருவர் கிறிஸ்து அன்பு கூர்ந்தது போல அவன் அன்பு கூறுவான். அதுதான் மூன்றாவது அடையாளம். நான்காவதாக உண்மை சீஷனுடைய அடையாளம் என்ன? வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 15:8 வேதம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷர்களாயிருப்பீர்கள். மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் சீஷராயிருப்பீர்கள். A true disciple bears spiritual fruit. A true disciple bears much fruit. உண்மை சீஷன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேதம் எங்கே சொல்கிறது.
கனி இல்லாத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையா இருக்க முடியாது. ஒரு கனி உள்ள வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடையாளமாகவும் இருக்கிறது. ஒரு மரம் தன் கனியினால் அறியப்படும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொன்னதை நாம் மறந்திருக்கிறோம். ஒரு ஆப்பிள் மரம் என்று சொன்னால் அதில் ஆப்பிள் பழம் இருக்க வேண்டும். ஒரு ஆரஞ்சு மரம் என்று சொன்னால் ஆரஞ்சு பழம் இருக்க வேண்டும். அதே போல ஒரு சீசன் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில சில கனிகள் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். கனி என்றால் என்ன? நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ்வது, நம் மூலமாக மற்றவர்கள் பயன்படுவது. ஒரு மரம் தனக்கென்றது கனி கொடுப்பதில்லை, மற்றவர்களுக்காக கனி கொடுக்கிறது. அதே போல ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த கனி என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதத்திலே சொல்லலாம், இன்னர் ஃப்ரூட் அண்ட் அவுட்டர் ஃப்ரூட் என்று சொல்லி. முதலாவதாக இன்வர்ட் ஃப்ரூட் அப்படி என்று சொன்னால் அது கிறிஸ்துவின் குணத்தை அது காண்பிக்கிறது, கிரைஸ்ட் லைக் கேரக்டர். நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஆவியின் கனிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆவியின் கனி அப்படி என்றால் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இவைகளெல்லாம் ஆவியின் கனி என்று சொல்லப்படுகிறது. இத்தனை குணங்களும் இதெல்லாம் கிறிஸ்துவுடைய சுவாபம். இந்த கிறிஸ்துவின் சுவாபம் நம்மில் வெளிப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு உண்மை சீஷனுடைய வாழ்க்கையிலே இந்த கனி காணப்படும். அன்பு, சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும், விசுவாசம் இருக்கும். விசுவாசம் என்றால் ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. உண்மை, அதாவது காரியங்களிலே உண்மையாக இருப்பது. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறதா? இச்சை அடக்கம் இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்க. இதெல்லாம் கனி தருகிற வாழ்க்கையினுடைய அடையாளங்களா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கனி என்று சொன்னால் அவுட்வர்ட் ஃப்ரூட் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் கிரைஸ்ட் லைக் சர்வீஸ். நாட் ஓன்லி கிரைஸ்ட் லைக் கேரக்டர், கிரைஸ்ட் லைக் சர்வீஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் செய்த பணியை பாருங்க. நன்மை செய்கிறவராக சுற்றித் திருந்தார் என்று வேதத்திலே அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முக்கியமாக இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஷேரிங் அவர் ஃபெய்த் வித் தோஸ் who do not know Christ. இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு நமக்கு ஒரு பெரிய கட்டளை கொடுத்தாரே. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரே. இந்த பிரதான கட்டளையை எத்தனை பேர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேருக்கு இயேசுவின் அன்பை நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம்? எத்தனையோ வாய்ப்புகளை ஆண்டவர் தருகிறார். இன்னைக்கு எத்தனையோ பேர் கண்ணீரிலும் வேதனையிலும் தனிமையிலும் இருக்கிறார்கள். இயேசுவின் நற்செய்தி தான் அவருடைய வாழ்க்கையில விடுதலை கொண்டு வர முடியும். நீங்களும் நானும் இன்றைக்கு அமைதியா இருப்போம் என்று சொன்னால் ரட்சிப்பு வேறிடத்திலிருந்து எழும்போம். ஆகவேதான் மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்கிறார், இந்த காலத்திற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், இந்த நேரத்திலே எதையாக நீ செய்ய வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்தின பொழுது எஸ்தர் எழுந்து செயல்பட்டால் யூத குலத்தை அவள் ஆமானுடைய கையிலிருந்து அவள் காப்பாற்றினாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் பிசாசு அநேகரை வஞ்சித்து ஏமாற்றிக் கொண்டு நரகத்துக்கு நேராக கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் எழும்ப வேண்டும். நீங்களும் நானும் இயேசுவின் அன்பை அறிவிக்க வேண்டும். இயேசுவுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மத்தேயு 4:19 இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். Follow me, I will make you fishers of men என்று ஆண்டவராக இயேசு அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஒரு உண்மையான சீஷன் மற்றவர்களை கிறிஸ்துவண்டையில் நடத்துவான். இயேசுவின் அன்பை மற்றவர்களுக்கு அறிவிப்பான். அதுதான் அவுட்வர்ட் ஃப்ரூட். அதான் கிரைஸ்ட் லைக் சர்வீஸ். கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அநேகருக்கு அவர் நன்மை செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க. அவர்கள் எங்கும் சுற்றி திரிந்து இயேசுவுடைய அன்பை அறிவித்தார்கள் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அந்திரேயா என்கிற ஒரு மனிதன். அந்திரேயா இயேசுவின் சீஷர்கள் ஒருவன். அவனை குறித்து நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது எங்கெல்லாம் அந்திரேயா என்கிற பெயர் வருகிறதோ அந்த இடங்களெல்லாம் அந்திரேயா யாருக்காகிலும் ஒருவரை இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவை இயேசுவிடத்திலே அந்திரேயா தான் அறிமுகம் செய்கிறான். பிற்காலத்திலே அந்த பேதுரு தலை சிறந்த ஒரு சீஷனாக திருச்சபையின் தலைவனாக மாறுகிறத நம்ம பார்க்கிறோம். அமர்மையானவர்களே, நீங்கள் இயேசுவிடத்திலே யாரை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள்? 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அந்த சிறு பையனை இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தான் அந்திரேயா. அது நிமித்தமாக அவன் கையிலிருந்து 5 அப்பம் 2 மணி கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5000 பேரை போஷித்தார் என்று பார்க்கிறோம். சிறு பையனை இயேசுவிடத்திலே கூட்டிக் கொண்டு வந்தார். இன்னும் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக கிரேக்கர்கள் இயேசுவை காண வேண்டும் என்று வருகிறார்கள். அந்த கிரேக்கர்களை இயேசுவிடத்திலே அறிமுகம் செய்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். எங்கு நீங்கள் அந்திரேயாவை பார்த்தாலும்
யாராகிலும் ஒருவரை இயேசுவிடத்திலே அறிமுகம் செய்கிற ஒரு ஊழியத்தை செய்து வந்தார். நீங்களும் நானும் அந்த பணியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேகரை இயேசுவிடத்திலே அறிமுகம் செய்ய வேண்டும், அநேகருக்கு இயேசுவையை நாம் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெபத்தின் மூலமாக இயேசுவிடத்திலே சொல்லுவோம், என்னும் சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக இயேசுவை மக்களுக்கு சொல்லுவோம். உடைய திறமைகள் பயன்படுத்தி கொண்டு வருகிறீர்களா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு தாளந்துகளை குறித்து உவமையை சொன்னார். அநேக தாளந்துகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக? மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருப்பதற்காக. 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து என்று வாசிக்கிறோம். 5 தாளந்தை வாங்கினவன் 10ஆக மாற்றினான், 2 4ஆக மாற்றினான். ஆனால் 1 தாளந்தை வாங்கினவன் புதைத்து போட்டான். இயேசு அவனை கடிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இயேசுவுக்காக உங்களுடைய தாளந்துகளை பயன்படுத்துகிறீர்களா? உண்மையான சீஷன் அவன் கனி தருகிற வாழ்க்கையை வாழ்வான், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான், தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை பிரதிபலிப்பான், முக்கியமாக அநேகரை கிறிஸ்துவ அண்டையில் நடத்துகிறவனாக இருப்பான். He will lead many people to Christ. நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் நடந்து கொடுக்கிறது உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் இயேசுவின் வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கிறிஸ்தவர்களாக நம்முடைய கரத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் எத்தனை பேருக்கு இயேசுவை சொல்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இந்த பரலோக வாழ்க்கையை குறித்து சொல்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் உண்மையான வாழ்க்கை, அதுதான் நித்தியமான வாழ்க்கை என்பதை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். கனி உள்ள வாழ்க்கையை வாழுங்கள். இயேசுவுக்கு உண்மை சீஷர்களாக காணப்படுங்கள். கனி இல்லாத வாழ்க்கையை ஆண்டவராக இயேசு கடிந்து கொள்கிறார். நீங்கள் மார்க் 11ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசித்து பாருங்கள். அங்கே கனி கிடைக்குமா என்று சொல்லி ஒரு அத்தி மரத்தை நோக்கி இயேசு போகிறார். ஆனால் கனி இல்லாதனாலே அந்த மரத்தை சபித்தார் என்று பார்க்கிறோம். அந்த மரம் பட்டு போயிற்று. ஆண்டவர் அங்கே சீரியஸாக செயல்படுகிறார். கனியற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். உடைய வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும். God is very serious about our fruitfulness. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கனி இருக்குதா என்று ஆண்டவர் பார்க்கிறார். ஏதோ வெளிப்பிரகாரமாக இலைகள் மாத்திரம் வைத்து ஒரு மாய்மாலம் பண்ணுகிறது அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே மாய்மாலத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அந்த மரத்திலே வெளியே தோற்றத்திற்கு இலைகளாக இருந்தது, ஆனால் கனி இல்லை, பிரயோஜனம் இல்லை. நீங்களும் நானும் வெளி தோற்றத்துக்கு ஒரு கிறிஸ்தவர்களாக இருப்பதனாலே யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் செயல் வீரர்களாக, கனி தருகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி செய்யும் பொழுது நீங்கள் இயேசுவுக்கு உண்மை சீஷர்களாக மாற முடியும். கடைசியாக 5வதாக உண்மை சீஷனுடைய அடையாளம் என்ன? வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், ஆங்கிலத்தில் இப்படி போட்டிருக்குது, whoever wants to be my disciple. தமிழ் அது மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவன் என் சீஷனாய் இருக்க விரும்பினால் என்று ஆண்டவராய் இயேசு அங்கே சொல்கிறார். இயேசுவுக்கு சீஷனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். அப்படி என்றால் அடையாளம் என்ன? உண்மை சீஷனுடைய அடையாளம், உண்மை சீஷன் சிலுவை சுமந்து இயேசுவை பின்பற்றுகிறவன். A true disciple carries the cross and follows Jesus. இயேசுவை பின்பற்ற வேண்டும் உண்மைதான், ஆனால் சிலுவை சுமந்து பின்பற்ற வேண்டும். அதுதான் உண்மை சீஷனுடைய அடையாளம். சிலுவை என்றால் என்ன? இன்னைக்கு சிலுவை என்றால் பலர் பல விதத்திலே அதை வியாக்கியானம் சொல்கிற பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினம் வருகிற பிரச்சனைகள், என்னமாக சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள், வேலை ஸ்தலத்தில் ஏற்படுகிற அந்த பாஸ்னால் வருகிற பிரச்சனைகள், மாமனார் மாமியார் பிரச்சனை, இதெல்லாம் சிலுவை என்று நினைக்கிறார்கள். வெளியே இருந்து வருகிறது சிலுவை அல்ல. சிலுவை என்பது நாம் வாலண்டரியாக தெரிந்து கொள்வது. Cross is a pathway that is deliberately chosen. நாம் கிறிஸ்துவுக்காக தெரிந்து கொள்கிற பாதை தான் இந்த சிலுவையின் அனுபவம். நாம் செய்கிற தியாகம், நம்மை வெறுக்கிறது, கிறிஸ்துவின் நிமித்தமாக சில அவமானங்கள், நிந்தையை சகிப்பது, இதுதான் சிலுவை என்று பார்க்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகள் அல்ல, நாம் தெரிந்து கொள்வது. Cross is something you pick up voluntarily. It is cross of self-sacrifice, dying to one's own self-desires and pursuits so that Christ can live his life through us. கிறிஸ்து நம்மில் வாழ ஒப்பு கொடுப்பது, கிறிஸ்து நம் மூலமாக வெளிப்படுவதற்காக நம்மை சுயத்திற்கு சாக ஒப்பு கொடுப்பதுதான் சிலுவை சுமப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. சுயத்திற்கு மரித்தல், சுய விருப்பங்கள், சுய ஆசைகள் அனைத்தையும் நம் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் சிலுவை சுமக்கிறதற்கு அடையாளமாக இருக்கிறது. அமர்மையானவர்களே, எத்தனை பேர் இன்றைக்கு சுயத்திற்கு மரித்திருக்கிறோம்? இன்னைக்கு வருகிற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் சுயம்.
I is the reason, root cause of all the problems that we have. சுயம், சின்ன சின்ன பிரச்சனைக்கு காரணம் என்ன? சுயம் அங்கே வெளிப்படுகிறது. நம்மை விட்டு கொடுக்க நம் ஆயத்தமாக இல்லை. நம்முடைய ஆசைகளை விட்டு கொடுக்க நம் ஆயத்தமாக இல்லை. என்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும், என்னுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்றுதான் பல காரியத்தில் நாம் யோசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் இயேசுவுக்கு சீஷர்களாக இருக்க முடியாது. சுயத்திற்கு மறிக்க வேண்டும், சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்க வேண்டும், சிலுவை சுமக்க, கிறிஸ்துவுக்காக பாடுகளை சகிக்க, அவமானங்கள் நிந்தைகளை சகிக்க அர்ப்பணித்தவன் தான் உண்மையான சீஷனாக இருக்க முடியும். அநேகர் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். சில எதுக்காக பின்பற்றி வந்தார்கள்? சாப்பாடு கிடைக்கும் என்று பின்பற்றி வந்த கூட்டம் உண்டு, அற்புதத்துக்காக பின்பற்றி வந்த கூட்டம் உண்டு. ஆனால் ஒரு சிலர் மாத்திரமே சிலுவை சுமந்து இயேசுவை பின் சென்றார்கள். என்ன வந்தாலும் இயேசுவை பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆண்டவராய் இயேசு சொன்னார், நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. ஏன் அதை சொன்னார்? இயேசுவை பின்பற்றி போகும்பொழுது அநேக இன்னல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதை சந்திக்க நம்ம ஆயத்தமாக இருந்தால்தான் இயேசுவுக்கு உண்மை சீஷர்களாக இருக்க முடியும். நீங்கள் வேதத்திலே லூக்கா 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஜீவனை ரட்சிக்க நீங்க விரும்பினா அதை இழந்து போவீர்கள். ஆனால் கிறிஸ்துவுக்காக இந்த ஜீவனை இழக்க வெறுக்க நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த வசனம் தான் சுவிசேஷங்களில் அதிக முறை வருகிற வசனமாக இருக்கிறது. மத்தேயு 10:39, மத்தேயு 16:25, மார்க் 8:35, லூக்கா 9:24, லூக்கா 17:33, யோவான் 12:25. இந்த வசனங்கள்லாம் வாசித்து பாருங்க. வேதம் மறுபடியும் மறுபடியும் நமக்கு சொல்கிற காரியம், நாம் சுயத்தை வெறுக்க வேண்டும், ஆண்டவராக இயேசுவுக்காக நம்முடைய ஜீவனையும் இழக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஜீவனை நாம் ரட்சித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் அங்கே சொல்கிற நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசுவை பின்பற்றி வர விரும்புகிற ஒவ்வொருவரும் மரிக்கவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், தன்னுடைய ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று இயேசு அங்கே சொல்கிற நம்ம பார்க்கிறோம். கலாத்தியரில் நீங்க வாசிக்கும் பொழுது பல முறை இந்த சிலுவையை குறித்து பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அதில் 3 முக்கியமான வசனங்களை நான் உங்களுக்கு காட்டி என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். கலாத்தியர் 2:20 பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. It is no longer I but Christ. பாருங்க, இதுதான் உண்மை சீஷனுடைய அர்ப்பணம். இனி நான் அல்ல, நான் இயேசுவோடு சிலுவையில் அறையப்பட்டு விட்டேன். என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய சுய விருப்பங்கள் அல்ல, இயேசுதான் என்னுடைய வாழ்க்கையில மையம், இயேசுதான் எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார் என்கிற இந்த சவாலான வாழ்க்கை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நீங்க வாசிக்கும் பொழுது பவுல் இப்படியாக எழுதுகிறார், கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார். தன்னுடைய மாம்சம், அதன் ஆசை இச்சைகள் அனைத்தையும் சிலுவையில் அறைந்தவன் தான் உண்மையான சீஷனாக இருக்க முடியும். கலாத்தியர் 6:14 பவுல் இப்படியாக எழுதுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். உலகம் சிலுவையில் அறை உண்டிருக்கிறது. உலகத்தின் காரியங்கள் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. நான் கிறிஸ்துவின் சிலுவையிலே அறையப்பட்டவன் என்கிற அந்த அர்ப்பணம் பாருங்க. சிலுவை சுமக்கிறவன், சிலுவையிலே தன்னை அறைய ஒப்பு கொடுத்தவன் தான் உண்மையான சீஷனாக இருக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. எத்தனை முறை உங்களுடைய சுயத்திற்காக, உங்களுடைய சுய லாபத்திற்காக, உங்களுடைய சுய விருப்பங்களுக்காக எத்தனை பேர்ட்டு சண்டை போடுகிறோம், எத்தனை காரியங்களை ரைட்ஸ், என்னுடைய உரிமை இது என்று சொல்லி நாம் போராடுகிறோம். பாருங்க, உண்மையாகவே நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம் என்றால் இயேசு நமக்காக யுத்தம் பண்ணுவார், இயேசு நமக்காக செயல்படுவார் என்கிற விசுவாசத்திலே அவருடைய கரத்திலே நாம் முற்றிலுமாக அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சிலுவை சுமக்கிறீர்களா? ஆண்டவராக இயேசு சிலுவை சுமக்க சொன்னார். இன்றைக்கு அநேக சிலுவை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். Jesus told us to bear the cross, but today many are bearing the cross. சிலுவையை அணிந்து கொள்ள இயேசு சொல்லவில்லை, சிலுவை சுமக்க வேண்டும். அவருக்காக நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள், கஷ்டங்களை சகிக்க, அவருடைய சுவிசேஷத்திற்காக, அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைக்காக இழப்பதற்கும் ஆயத்தமாக இருக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம்? எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அதை செய்தபடினாலே இன்னைக்கு சுவிசேஷம் உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிறது. உங்கள் மூலமாக எத்தனை பேர் இயேசுவை அறிந்திருக்கிறார்கள்? உங்கள் மூலமாக எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு இயேசுவின் உண்மை சீஷர்களாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? 5 காரியத்தை சொன்னேன். முதலாவதாக
உண்மை சீஷன் எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரை நேசிப்பான். இரண்டாவதாக உண்மை சீஷன் கர்த்தருடைய வசனத்திலே அவன் நிலைத்திருப்பான், கற்றுக்கொள்கிறவனாக இருப்பான். மூன்றாவதாக உண்மை சீஷன் எல்லாரையும் நேசிக்கிறவனாக, கிறிஸ்து நேசித்தது போல எல்லாரையும் நேசிப்பான். நான்காவதாக உண்மை சீஷன் கனி தருகிற வாழ்க்கை வாழ்வான், ஆவியின் கனிகளை கொடுப்பான், கிறிஸ்து வண்டையில் அநேகரை நடத்துகிறவனாய் காணப்படுவான். ஐந்தாவதாக உண்மை சீஷனுடைய வாழ்க்கையின் அடையாளம் சிலுவை சுமக்கிறவனாய் இருப்பான், சிலுவையிலே அறையப்பட்டவனாக இருப்பான், சிலுவையே அவனுடைய வாழ்க்கையின் மேன்மையாக காணப்படும். இன்னைக்கு அப்படிப்பட்ட அடையாளங்கள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கலாக மாற முடியும். அப்படிப்பட்ட அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொன்னால் அநேகருக்கு நம் ஆசீர்வாதமாக நிச்சயமாகவே மாற முடியும். இயேசுவின் சீஷர்களாக வாழுவோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவோம். கண்களை முடிச்சோம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருக்கு தேவை உண்மை சீஷர்கள். God is looking for true disciples. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிற சற்று யோசித்து பாருங்க. எல்லாரை பார்க்கலாம் இயேசுவை நேசிக்கிறோமா? கனி தருகிற வாழ்க்கையை வாழ்கிறோமா? இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு சொல்கிறோமா? பிரதான கற்பனை, பிரதான கட்டளை இவைகள் எல்லாவற்றிற்கு நாம் உண்மையாக கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், என் பின்னே வாருங்கள் என்று அழைக்கிறார். ஃபாலோ மீ, என் பின்னே வாருங்கள், சிலுவை சுமந்து வாருங்கள், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அவருடைய அழைப்புக்கு ஒப்பு கொடுக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோம்? நம்ம அநேகருக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆண்டவருக்காக இழந்தவர்கள் ஒருவரும் தரித்திரராக போனதில்லை. ஆண்டவருக்காக விட்டு வந்தவர்கள் ஒருவரும் தனித்து விடப்பட்டதில்லை. ஆண்டவர் அவர்களோடு இருப்பார், அவர்களை ஆசீர்வதிப்பார், அவர்களை கனப்படுத்துவார், அவர்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாக நம்மை மாற்றுவார். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நாளும் எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை இயேசுவின் உண்மை சீஷர்களாக மாற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் தியானித்த அந்த பகுதிகளில் எந்த பகுதியில் நாங்கள் அதிகமாக குறைவாக இருக்கிறோமோ அந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் சரி செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே எங்களுடைய வாழ்க்கையிலே முதன்மையான இடத்துல இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் முற்றிலுமாக அகற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, உமக்கு நன்றி. உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ, கிறிஸ்துவை பின்பற்றுகிற, குருவை பின்பற்றுகிற உண்மையான சீஷர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து உமக்கு சாட்சிகளாக வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய வருகைக்கு நாங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க, ஒரு கூட்ட மக்களை நாங்கள் உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்ப்பார்களாக, எங்களை பார்க்கிறவர்கள் இயேசு பக்கமாக ஆண்டவரே ஒரு மேக்னெட்டை போல இழுக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக. சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான விசேஷத்தை பாதுகாப்பை ஆண்டவர் தருவீராக. நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் தருவீராக. எல்லாருடைய தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்திலே நாங்கள் மறுபடியும் ஆலயத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிப்பதற்கான வாசல்களை கர்த்தர் திறப்பீராக. எல்லா ஆண்டவரை சூழ்நிலைகளும் இயல்பு நிலைக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நீ அப்படியே செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் எல்லாரையும் உண்மையான சீஷர்களாக நீர் மாற்றி உம்மை பின்பற்றவர்களாக எங்களை மாற்ற போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு எல்லா துதி கன மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். நீர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவினால் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லாருமே அவர் பணிக்கெனவே ஒன்றாய் எந்நாளும் முழங்கிடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்கே, இனி நான் அல்ல அவரே எல்லாம். என முடிவு செய்தோம், அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளினில் மகிழ்ந்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும்
நம் அனைவரோடு கூட என்றுமென்று சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் உண்மை சிஷ்யர்களாக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவாராக. ஆமென். இயேசுவை இன்னும் அறிய, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, எங்களோடு கூட ஜெபிக்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள்.